இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ரோட்டரி பெட்ரோல் இன்ஜின் வீடுங்க. இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலுங்க. இது சொல்லப்போனா ஆக்சுவலா ஒரு ஃபெயிலியர் மாடலு. இந்த மக்காடை வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. இது ஃபிக்ஸடா இப்படியே தாங்க இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த களிமண் நம்ம காடு பூரா களிமண்ணுங்க. என்ன ஆகும்னா மண்ணு பேஸ்ட் மாதிரி போய் இதுல உட்காந்துக்குங்க. கடைசியா வந்து ஒரு சுத்து போயிட்டு வந்தோம்னா ஒரு 50-60 கிலோ இந்த மக்காட்லயே மண்ணு வெயிட் ஏறிக்குங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு சுத்து போயிட்டு நம்ம வண்டியை திருப்ப முடியாது. திருப்ப முடியாதப்ப நம்ம ஒரு 4-5 சுத்துலேயே நம்ம ஃபுல் டயர்ட் ஆயிடுவோங்க. நம்மளால வண்டியை ஓட்ட முடியாத கண்டிஷனுக்கு வந்துருவோங்க. அப்படின்னு அதுல ஒரு பெரிய பேக் டிராப்புங்க இது. அதே மாதிரி ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து சுத்தமா செட் ஆகாதுங்க. ஏன்னா அது வந்து டார்க் சுத்தமா கிடையாது. பெட்ரோல்ல வந்து டார்க் இருக்காது. அப்ப பேக் ரோட்டரிக்கு மெயினா வந்து டார்க் தான் முக்கியம். அது வந்து டீசல் இன்ஜின்ல மட்டும்தான் கிடைக்கும். பெட்ரோல் இன்ஜின்ல உங்களுக்கு டார்க் கிடைக்காது. புல்லிங் பவர் கம்மி தான். அப்படிங்கிறப்ப பெட்ரோல் இன்ஜின் வந்து ஓரளவுக்கு மேலே நீங்க லோடு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். கண்டினியூஸா அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து சீக்கிரம் அடி வாங்கிரும். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டியே வந்து 2 வருஷம் கிட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து இதை ஓட்ட முடியல.